Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சட்டமன்ற செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சட்டமன்ற செயலாளருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தவேக அரசுடைய கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பின் போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தவேகவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனுவும் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது அவர்களின் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதே வேளையில அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுல இந்த வழக்கு முடியும் வரை இடைக்காலமாக அந்த தேர்தலை இடைத்தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக தரப்புலையும் அதே போல தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் தரப்பிலையும் வாதங்கள் வைக்கப்பட்டது. குறிப்பாக கொறடா உத்தரவை மீறி தவேக அரசுக்கு வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்த அதிமுக போலீசார் எடப்பாடி பழனிசாமி 21 பேரின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதாக கடிதம் அளித்துள்ளதால் அவர்கள் மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளதாகவும் ராஜினாமா செய்த 4 பேரும் தாமாக முன்வந்து பதவியை விலகி இருக்கிறார்கள். இருப்பினும் தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. சட்டமன்ற விதிப்படி அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதையும் நீதிமன்றத்துல தமிழக அரசு தரப்பின் வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வழக்குல இடைக்காலமாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்பதை நீதிமன்றத்துல தெரிவித்தார்கள். குறிப்பாக சட்டமன்ற நடவடிக்கைகள்ல ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் எல்லா நடவடிக்கைகளிலும் நீதிமன்றம் தலையிடாது என்பதையும் தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்து இந்த இடைக்காலமாக எந்த ஒரு பிறப்பிக்க முடியாது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சட்டமன்ற செயலாளர், சபாநாயகர் மற்றும் பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஜூன் 29ஆம் தேதிக்குள் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மட்டும் பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.